ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்டர். நம்ம சேனலுக்கு 305 சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸை எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனலாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, வாங்க. நேற்று நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்கு நாம் இன்ட்ராடேக்கு செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி சூப்பரான ப்ராஃபிட்டபிளான இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை 2 ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க வாட்ச் பண்ணுங்கள். மேலும் நிறையா இன்ட்ராடே ப்ளஸ் பொசிஷனல் ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறையா ஷேர் மார்க்கெட் அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் டெய்லியும் இனிமேல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் எல்லா வீடியோவையும் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி இதை பொசிஷன் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இன்ட்ராடேவுக்கு என்னென்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா பெட்ரோநெட் எல்என்ஜி, எல்ஐசி, சிப்லா, ஹெச்டிஎஃப்சி லைஃப், பாரதி ஏர்டெல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா கன்சியூமர். ஸோ பொசிஷனலுக்கு நம்ம என்ன டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் சொல்லியிருந்தோம். 252 க்ளோஸ் ஆச்சு அப்படின்ட்டா நம்ம பை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 261 ரூபாய்க்கே நம்மளுக்கு இன்றைக்கி போயிருந்தது. இன்றைக்கி இதுலேயும் நம்ம ட்ரேட் எடுத்துருக்குறோம். ஸோ இதனுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓவராலாக இன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்துட்டோம் அப்படின்னா 3514 ரூபா நம்மளுடைய இன்றைக்கி ப்ராஃபிட்டுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்மளுடைய ப்ராஃபிட்டில் ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு பகுதியை நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஐடிசியை ரெண்டாவது ஸ்டாக்காக ஐடிசி வாங்கியிருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் நம்ம அந்த 2 நாளைக்கு முன்னாடி வாங்கியாச்சு. ஸோ அது ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ அதனுடைய ப்ராஃபிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு குவான்டிட்டியை ஆட் பண்ணியாச்சு. ஸோ வரக்கூடிய ப்ராஃபிட்டில் சைமல்டேனியஸாக ஒன்று நம்ம ஆட் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இன்றைக்கி டோட்டலாக ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3514 ரூபா. டாடா மோட்டார்ஸ் டிவிஆரில் 2900 ரூபாயுமே ப்ளஸ் எல்ஐசியில் ஆக்சுவலி எனக்கு 2000 ரூபா ப்ராஃபிட் வந்தது. பட் நான் அதை புக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வேற ஒரு வேலையில் இருந்ததுனால என்னால் புக் பண்ண முடியல. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல் கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால இன்றைக்கி ரொம்ப பெருசாக எந்த ஒரு ஸ்டாக்லேயும் அதிகமாக மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஃபுல் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அப்படியே சைட்வேஸ்லேயே போய் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆச்சு நிஃப்டி. ஸோ அதனால் ஸ்டாக் ப்ரைஸும் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா 339 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கலையே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அதில் ஒரு ஸ்டாக்கு ஒரு 250 குவான்டிட்டி எடுத்து ஒன் ருபி ப்ராஃபிட்டில் நான் புக் பண்ணிட்டேன். அது 275 ரூபாவில் புக் பண்ணிவிட்டு நான் இந்த ட்ரேடை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நாளைக்கு நாம் என்ன ஸ்டாக்ஸை நாம் செலக்ட் பண்ணிக்கிறோம் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐஎன், ஆக்சிஸ் பேங்க், இந்தஸ்இண்ட் பேங்க், மணப்புரம், ஆர்இசி லிட். ஸோ மேஜராக பார்த்துட்டிங்க அப்படின்ட்டா எல்லாமே ஃபினான்ஷியல் செக்டராக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே ஃபினான்ஷியல் செக்டராக இருக்குது. ஸோ சம்திங் ஃபினான்ஷியல் செக்டரில் ஏதோ நியூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு எது பை சைடு எது செல் சைடு நல்ல ஒரு என்ட்ரி கிடைச்சிது அப்படின்ட்டா அதில் நல்ல ஒரு என்ட்ரி நம்ம எடுக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது ஆர்இசி நார்மல் ஷேரில் ஆர்இசி கிடச்சிருக்கு. பட் லோ ப்ரைஸ் தான் இருக்குது, 133 ரூபா. பார்க்கலாம் எப்படி நம்மளுக்கு அதில் என்ட்ரி கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரே கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டி அப்படியே ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்டாக் செலெக்ஷனில் இன்றைக்கி சிப்லா பார்த்துட்டிங்கன்னா 1:2 பக்காவாக 1:3க்கு மேலேயே அச்சீவ் ஆகிருக்கு. அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ பார்த்துட்டிங்கன்னா 1:2 அதுக்கு மேலேயே அச்சீவ் ஆகிருக்கு. அடுத்தது டாடா கன்சியூமர். ஸோ டாடா கன்சியூமர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு.
க்ளோஸில் 4.65 பாயிண்ட், அதாவது 4000 ரூபா நம்மளுக்கு வந்துட்டு க்ளோசிங் ரேஞ்சில் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ மற்ற ஸ்டாக்கில் நான் எதுவும் இன்றைக்கி நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் செல் சைடு தான். ஸோ அது எதுவும் நான் ஃபோக்கஸ் பண்ணல. இதில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது ஆதித்யா பிர்லாவோட ஃபேஷன்ஸ். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி. பாட்டம் அவுட்டில் நான் ட்ரேடு எடுத்திருந்தேங்க இன்றைக்கி. ஸோ ₹3.56 நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆனால் பட் நான் வந்துட்டு ஒரே ₹1 ப்ராஃபிட்டில் 250 குவான்டிட்டி எடுத்திருந்தேன். 150 ருபீஸ் ப்ராஃபிட்டில் நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. நிறையா டைம் வந்துட்டு எனக்கு நிறையா அந்த ஷேர் மார்க்கெட் என்ன எனக்கு வந்துட்டு டீச் பண்ணியிருக்குன்னா, ஃபஸ்ட் ட்ரேட் இஸ் பெஸ்ட் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து நான் வந்து நிறையா டைம் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கையில் நம்ம மறுபடியும் ஒரு ட்ரேட் எடுத்து நான் தேவையில்லாத இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் வெறும் மினிமம் குவான்டிட்டி எடுத்திருந்தேன். பட் நான் என்ட்ரி எடுத்ததுலேருந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹4 ₹5 நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ புக் பண்ணி ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா நான் 3.25 வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருந்தாவே எனக்கு ₹1250 அதில் ப்ராஃபிட் வந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்துட்டு ஈவன் ₹500நாலுமே நம்மளுக்கு அது ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதிகமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும் பொழுது தான் நம்ம நிறைய லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ நாளைக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கில் எப்படி என்ட்ரி கிடைக்கிது அப்படிங்கிறத நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.